சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊன திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏன திரளோடு இளமான் கரடி இழியும் இரவின் கண் ஆன திரள் வந்து அணையும் சாரல் அண்ணா மலையாரே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒரு முறை கைலாயத்தில் பரம்பொருள் ஜெகஜனனன் லோகசுந்தரன் பரமேஸ்வரன் பார்வதி தேவியுடன் வீற்றிருக்கும் பொழுது வேதத்தை நன்கு கற்றவர்களாம் வேத சீலர்களாம் சனகாதி முனிவர்கள் கைலாயமலையை நோக்கி வந்தார்கள். அப்பொழுது அங்கு காவலுக்கு நிற்கும் நந்தீஸ்வர பெருமான் அவர்களை தடுத்து, முனிவர்களே, இங்கு வர காரணம் என்ன? பரமேஸ்வரன் பரமேஸ்வரியுடன் உரையாடி கொண்டிருக்கும் நேரம் நீங்கள் எதற்கு வந்தீர்கள்? காரணம் என்னவோ என்று கேட்க, அவர்களோ நந்தியம்பெருமானை வணங்கி மேல் வருமாறு சொல்லத் துவங்கினர். நந்தியம்பெருமானே, நாங்கள் வேதத்தை படித்தவர்கள், வேதத்தை நன்கு கற்றவர்கள், வேதத்தாலாவே வாழ்கிறவர்கள், வேதத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் இந்த வேதத்தின் உட்பொருள் என்ன? இந்த வேதம் எதை கூறுகிறது? இந்த வேதம் யாரை போற்றுகிறது என்பதை அறியவில்லை. எனவே பிரணவப் பொருளாம் இந்த பரமேஸ்வரனை நாடி வந்துள்ளோம். எங்களது வினாவுக்கு விடையளிக்கும் வல்லமை படைப்பவனாம் பிரம்மனுக்கும் இல்லை, காக்கும் கடவுளாம் திருமாலுக்கும் இல்லை. ஜெகஜனனாம் பிரணவப் பொருளாம் இந்த பரமேஸ்வரனால் மட்டும் முடியும் என்றே அவனை நாடி வந்துள்ளோம். எனவே தாங்கள் திருவருள் கூட்டி அவரை காண விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று நந்தியம்பெருமானை அந்த 4 முனிவர்களும் பணிந்து நின்றனர். அப்போது நந்தியம்பெருமான் சென்று பரமேஸ்வரனிடம் அவர்கள் வந்ததை சொன்னார். பரமேஸ்வரனோ எதுவும் தெரியாதவன் போல வரச்சொல் என்று கூறினார். அப்பொழுது நந்தியம்பெருமானை நோக்கி, இங்கு யார் வந்தாலும் விடாதே, காமன் வருவான், அவனை மட்டும் விடு, வேற யாரையும் விடாதே என்று ஒரு புன்னகையுடன் சொன்னாள். அந்த புன்னகைக்கு பின்னால் இருக்கும் திருவிளையாடலை அறியாத நந்தியம்பெருமான் அவரது கட்டளைக்கு இறங்கி சென்றார். அவர் சென்று, முனிவர்களை, தங்களை பரம்பொருள் அழைத்து விட்டார், உள்ளே செல்க என்று கூறியுடன் அவர்களும் உள்ளே விரைந்து சென்றனர். பரமேஸ்வரன் வலுவால் ஏந்தி கங்கையை தரித்து ருத்ராட்சம் திருநீர் அணிந்து பவளமேனியுடன் அமர்ந்திருந்தார். அவளை பார்த்ததுடன் அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை, ஒன்றும் புலப்படவில்லை. பரமேஸ்வரனை வணங்கி கீழே அமர்ந்தார்கள். பரமேஸ்வரன் அவர்களை பார்த்து, என்ன வேண்டும், என்ன ஆயிற்று என்று கேட்க, பரம்பொருளே, நாங்கள் வேதத்தை கற்றவர்கள், ரிக் யசுர் சாமம் அதர்வனம் என்ற இந்த 4 வேதங்களை நன்கு கற்றவர்கள். ஆனால் எங்களுக்கு இதன் உள்கருத்து என்ன, இது எதை உணர்த்து வருகிறது என்பதை தெரியவில்லை. பரம்பொருளே, தாமே அதை எடுத்து கூற வேண்டும் என்று கேட்க, பரமேஸ்வரனோ அவர்களை பார்த்து புன்னகையுடன் தன் 2 கண்களை மூடியபடி அமர்ந்தார். அவர் வளரத் தொடங்கினார். பின்னாடி ஒரு விருட்சம் உண்டாகினது. அவர் அதில் அமர்ந்து ஒரு காலை கீழே வைத்து ஒரு காலை எடுத்து தனது மடிமேல் வைத்து கொண்டார். பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டார். அவர்கள் அதை பார்த்து மெய்மறந்து அமர்ந்தார்கள். பரமேஸ்வரனோ மேல் வருமாறு சொல்ல தொடங்கினார். முனிவர்களே, இந்த உலகில் எது இருக்கும், எது அழிவில்லாமல் இருக்கிறது என்று கூறுகள் என்று கேட்க, அவர்களோ, இங்கு எதுவுமே அழிவற்றதில்லை பரம்பொருளே, இங்கு அனைத்தும் அழியக்கூடியதுதான், இங்கு அறிவற்றது அமரன் என்பது எதுவும் இல்லையே என்று கூறி அவர்கள் வாயை மூடி அமர்ந்தனர். பரமேஸ்வரனோ, இல்லை, இங்கு ஒன்று இருக்கிறது, அது அறிவற்றது என்று கூறினார். அவர்களுக்கு அது என்னவென்று தெரியவில்லை. பரமேஸ்வரனோ, அது நான் தான், இந்த உலகில் எது அழிந்தாலும் நித்திய பொருளாய் நான் ஒருவனே இருக்கிறேன்,
என்று கூறுகிறான். நானே இது அனைத்தையும் படைத்தேன், இதை நானே நடத்தி வருகிறேன், இங்கு உள்ளவன் நான் ஒருவனே என்று கூறினான். அவர்களோ, நீர் படைத்தீர், நீர் காத்தீர்களே, எவ்வாறு இது அனைத்தையும் செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். பரமேஸ்வரனோ தன் செய்த படைப்பை கூறத் தொடங்கினார். மகா தத்துவம் என்ற தத்துவத்தை மூலமாக கொண்டு முதலில் ஆகாயத்தை நியமித்தேன். அந்த ஆகாயத்திலிருந்து காற்று பிறந்தது, அந்த காற்றிலிருந்து அக்னி துவங்கியது, அந்த அக்னியிலிருந்து நீர், அந்த நீரிலிருந்து உலகம், எப்படி இந்த பஞ்சபூதங்கள் முதலில் தோன்றியன என்று பரமேஸ்வரன் கூறுகிறான். இந்த பஞ்சபூதங்களை மூலமாக கொண்டேதான் ஒருவனின் உடலும் அமைகிறது. அதிலிருந்து முதலில் காது, தோல், கண்கள், நாக்கு, மூக்கு போன்றவை உருவாகிறது. பிறகு இந்த உடலை பஞ்சபூதங்களை மூலமாக கொண்டு படைத்தேன். அதன் பிறகு இந்த உடல் இயங்குவதற்காக கைகள், வாய், பேசும் திறமை, அறிவு, ஞானம் இது அனைத்தையும் நான் படைக்கிறேன். இவ்வாறே பஞ்சபூதத்தை கொண்டு இந்த உடலையும் உடல் இயங்குவதையும் நான் படைத்தேன் என்று கூறினார். இதை கேட்டு வியர்ந்து அமர்ந்தார்கள் சனாதன முனிவர்கள். இது அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவை, இது என்னுள் அடக்கம், நானும் இதுக்குள் அடக்கம் என்று கூறினார். அதுபோலவே இதை என்னால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆனால் நான் மட்டுமே அமரன், ஏனென்றால் நான் என்பதே நான் உணர்ந்து கொண்டேன். அதுபோல என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் யார் என்பதை புரிந்து கொண்டார்களோ அவர்களும் அமரர்களே என்று கூறினார். முனிவர்களோ, பரம்பொருளே, நீர் மட்டுமே அமரன், நீ மட்டுமே நித்திய வஸ்து என்று கூறினார். இப்பொழுது உன்னால் படைக்கப்பட்டதும் அமரன் என்று கூறுகிறாரே, எவ்வாறு என்று கேட்க, நான் பரமாத்மா, இந்த பரமாத்மாவிலிருந்து வருவதே அனைத்தும், இது உணர்ந்து கொண்டது பரமாத்மா என்று. அதுபோல வரு அனைத்தும் நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டார்களோ அவர்களும் அமரர்களே, அவர்கள் என்னுள் ஐக்கியமாயிருவார்கள் என்று கூறி முக்திக்கு வழியும் அளித்தான் பரமேஸ்வரன். இந்த லோகத்தை சிருஷ்டித்ததும் நானே, இந்த லோகத்தை நடத்தி வருவதும் நானே, இந்த லோகத்தை அழிக்கும் வல்லமை பெற்றவன் நானே. இந்த லோகம் என்னாலே இயங்குகிறது, இந்த லோகத்தில் அனைத்து அங்கங்களிலும் நான் இருந்து வருகிறேன். நான் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை. நான் இருக்கிறேன், இல்லாமலும் இருக்கிறேன், இல்லாமலும் போவேன், மீண்டும் வருவேன் என்று சிவ தத்துவத்தை அவர்களுக்கு அருளி செய்தான் பரமேஸ்வரன். திருச்சிற்றம்பலம்.